ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குட் வைப் ஜுவல்லரி கார்னர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பார்க்கவே க்யூட்டாக இருக்கிற இந்த ஐம்பொன் கம்பல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கம்மல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே ஐம்பொன் தான். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் பார்க்காதவங்க வேணும்னா பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டாலர் செயினோட இந்த மாதிரி ஒரு கம்மல் வந்து பேர் பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்பவே நீட்டாக வரும். ஸோ வந்து பார்த்தோன்னா லாங்காக இருக்குது இது எல்லாமே. இது வந்து 2 காம்பினேஷனில் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனு, இன்னொன்று வந்து ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி. ஸோ இது கூடவே வந்து நீங்கள் அட்டிகை, ஐம்பொன் அட்டிகை ப்ளஸ் ஐம்பொன் டாலர் செயின், வளையல் எல்லாமே பேரப் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அப்படி வந்து என்ன சொல்கிறது, தங்க சிலை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. ரியல் கோல்டு லுக் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஐம்பொன்னுன்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ பாருங்களேன் அதோட கிளிட்டரிங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது மாதிரி உங்களுக்கு நீட்டாக போட பிடிக்கும், கொஞ்சம் பெருசாக போட பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கான பீஸ் தான். ஸோ இதெல்லாம் ஃப்ளாரல் டிசைனில் அவ்வளோ அழகாக வருது. இது பாருங்கள், நான் ஆல்ரெடி ஃபியூஷன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இது அவ்வளோ அழகாக இருக்குது. இது ரொம்ப என்னோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ நடுவில் வந்து குட்டி ஜிம்கா வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ரூபி, எமரால்டு அப்புறமா ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வருது. ஸோ இந்த கம்மல் வந்து பார்த்தோன்னா இது வந்து அப்போ வந்து சொல்லுவாங்க எலை கம்மல், அது மாதிரி சொல்லுவாங்க இதை. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு தனியாக டிட்டாச்சபிள் தான் இது. நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னா வந்து மேலே இருக்கிறது மட்டும் போட்டுட்டு கீழே கூட வேற போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாருங்க, இதுவுமே வந்து ரொம்ப ஒரு லாங்கான ஒரு இயரிங் தான். இது மாதிரி லாங்கெல்லாம் எனக்கு போட பிடிக்காது, எனக்கு சின்ன சின்னதாக தான் போட பிடிக்கும் அப்படின்னாலும் அதுக்குமே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். ஸோ இந்த ரூபி அப்புறமா எமரால்டு அட்டிகை வரும், அது கூட இது பேரப் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க இந்த எமரால்டு அட்டிகை வாங்கிட்டு அது கூட மேட்சிங்காக ஒரு கம்மல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்க அவ்வளோ ஒரு அழகான காம்பினேஷனில் இருக்குது. இதெல்லாம் அச்சசல் கோல்ட் ஃபினிஷிங்லேயே இருக்குது. இது வந்து 2 காம்பினேஷனில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஸ்டோன்ஸு, இன்னொன்று வந்து ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இந்த கம்மல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அப்படியே கோல்டில் எந்த லுக் இருக்குமோ அதே லுக் தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு பின்னாடி வந்து ஸ்க்ரூ பேக் தான் வரப்போகுது. ஸோ திருகாணி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வரப்போகுது. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹேங்கிங்ஸ்லேயுமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங்கில் இருக்குன்னு. அழகாக ஆஃப் வட்டம், அதாவது நிலா மாதிரி வந்து நடுவில் ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்களேன், இதுவுமே வந்து பியோர் ஐம்பொன் தான். அழகான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் வந்து எமரால்டும் ரூபியும் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி எல்லாமே க்ளோஸ்டு தான். அந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸில் இருக்கிற அந்த கல் எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்குன்னு பாருங்களேன், செம்ம அழகாக ஆடிட்டுருக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுவுமே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எமரால்ட் ஸ்டோனோட பார்த்தோம், இதில் வந்து வெறும் ரெட் ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்களா எங்களுக்கு பெருசு பெருசாக போட பிடிக்காது, எனக்கு சின்னதாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா ஸோ இது உங்களுக்கான பீஸ் தான். ஸோ இதுவுமே ஸ்க்ரூ பேக் தான் வரப்போகுது. கோல்டில் எந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் வரப்போகுது. இதுவுமே வந்து ஒரு 2 காம்பினேஷனில் அவைலபிள் இருக்குது. வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸு அப்புறமா ரூபி வித் எமரால்ட் ஒயிட் ஸ்டோனுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ தவிர மற்றபடி அது எல்லாமே சேம் தான். இதுவுமே வந்து காம்பினேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து ரூபி எமரால்டு வரும், இன்னொன்று வந்து வெறும் ரூபியில் மட்டும் வரும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
இதுவுமே வந்து ஒரு கல்லு வச்சது தான். ஸோ வந்து ரொம்ப மினிமலான ரொம்ப கல்லுலாம் இருக்காது. இந்த ஜும்கால மட்டும் கல்லு வச்சிருக்கோம் மினிமலான. மேல வந்து பூக்கம்மல் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பியூரான ஐம்பொன் தான். இதுலயுமே காம்பினேஷன் இருக்கு. ஒயிட் வித் ரூபி, அப்புறமா வந்து ஒயிட் வித் எமரால்ட், அப்புறமா ரூபி, எமரால்ட், ஒயிட் காம்பினேஷன்லயுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா இருக்கும். ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சம் சின்னதா இருக்கும். எனக்கு ரொம்ப மினிமலா போட பிடிக்கும்னா, இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா ஸோ இதோட டிசைனுமே எவ்ளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்க தான் போடணும்னு கிடையாது. சின்னவங்க கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்ளோ அழகா இருக்கு. குட்டி பசங்களுக்கு கூட இதெல்லாம் போட்டு விடலாம். அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்ல அவ்ளோ அழகான ஒரு ஃபினிஷிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அப்படி பார்த்தோம்னா, இதுவுமே வந்து ஒரு காதோட இருக்க மாரி ஒரு ஸ்டட் மாரி தான். ஸோ பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த இலை கம்மல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி. இது வந்து பாருங்க, அ கிட்ட காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா, ரூபி வித் எமரால்ட் காம்பினேஷன்ல வருது. அழகான ஒரு அன்னம் மாதிரி வச்சு இருக்கு. நடுவுல அன்னப்பறவை மாதிரி வச்சிருக்கு. அத சுத்தி வந்து குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். நெறைய என்கொயரி வந்தது. நெறைய பீஸ் மூவுமே ஆயிட்டுருக்கு. கொஞ்சம் நெறைய பேர் இத வந்து லைக் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஜே மாடல் டைப் வரும் இல்லையா? கோல்டுல அதே மாடல்ல இருக்கும். ரொம்பவே யூனிக்கான ஒரு பீஸ். இதுவுமே வந்து கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஒயிட்லயும் இருக்கு. ஒயிட் வித் ரூபிலயும் இருக்கு. ஒயிட் வித் ரூபி எமரால்டு 3லயுமே இருக்கு. ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர பிளேஸ் பண்ண வேண்டியது தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். And thank you for watching. Have a nice day.